ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். பர்வதா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் கென் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் யூத். அஞ்சவி பிரகாஷுடைய இசையில் வெளிவந்திருக்குது. இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. பிரியாமணி ரீசெண்டாக ஹைதராபாத்தில் நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது இந்தியன் கல்ச்சரை வெளிப்படுத்துகிற விதத்தில் அவங்களுடைய கஸ்டமைஸ்டு சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். பேஷன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் அஜய் ஞானமுத்துடைய டைரக்ஷனில் திமாண்டி காலனி 3 திரைப்படம் வந்து உருவாகிட்டு வருது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருள்நிதி வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு சாம்சிஎஸ் இசையமைக்கிறாரு. அண்ட் இந்த படத்துல இருந்து லிபரேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு வெளியாகி அது இப்போ ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆயிஷா அவங்களுடைய ரேண்டம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இந்த வெக்கேஷனுடைய ஃபோட்டோஸை. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். கேவின் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் துருவ் சர்ஜாவுடைய நடிப்பில் பிரேம்ஸுடைய டைரக்ஷனில் அர்ஜுனுடைய மியூசிக்கில் வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் வந்து கேடி தி டெவில். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து April 30th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். கோலேமானே பியூட்டிஃபுல் ப்ளூ சாரியில் அண்ட் ஸ்டிச் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் வெங்கி அட்லூருடைய டைரக்ஷனில் சூர்யா மமிதா பைஜோடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் ரீசெண்டாக வெளியாகியிருந்தது. அது இப்போ 30+ மில்லியன் வியூஸில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. தர்சிகா ரீசெண்டாக சூட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அண்ட் பியூட்டிஃபுல்லான வைப்ரண்ட் கலரில் அதுக்கேற்ற மாதிரியான ஹேண்ட்பேக்கோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். பியாண்ட் பிக்சர்ஸ் இந்தியாவுடைய தயாரிப்பில் மரியராஜா இளஞ்செழியனுடைய டைரக்ஷனில் ஹாப்பி ராஜ் திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் 90s எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஹீரோவான அபாஸ் மற்றும் ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல இருந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கைட் லோகர் ரீசெண்டாக அவங்களுடைய பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கார்ஜியஸ் லுக்கில் இருந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கேட்க செக் பண்ண லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஆனந்த் தேவர்கொண்டான் மற்றும் வைஷ்ணவி சைத்தன்யாவுடைய நடிப்பில் அதிதி ஹாசனுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் எபிக். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சஞ்சாராமி அப்படின்ற லிரிக்கல் சாங் வந்து வெளியாகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் 1+ மில்லியன் வியூஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மிருனாலினி ஹாங்காங் போயிருக்கும்போது அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட சைனீஸ்னுடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்னுடைய ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம்
கார்ப்பரேஷனுடைய தயாரிப்புல கணேஷ் சந்திராவுடைய டைரக்ஷன்ல அஜய் தர்ஷனுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் பூக்கி. அண்ட் இந்த திரைப்படம் தியேட்டர்ல தாண்டி ஓடிடில நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குது. அப்ப இந்த படத்துல இருந்து தெலுங்கு வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஜில்லாகின்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா வெளியாகி அது இப்போ மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அனிகா சுரேந்தர் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ டம்ப்ன்ற கேப்ஷன்ல. ஸோ அந்த ஃபோட்டோஸ்ல அவங்களுடைய ரீசன்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே சேர்த்து அவங்க வந்து ஃபோட்டோஸா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ வாங்க பார்க்கலாம். லெஜண்ட் சரவணாவுடைய தயாரிப்புல லெஜண்ட் சரவணா அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து லீடர். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் வந்து டைரக்ட் பண்றாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. ஜெனிலியா பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி ட்ரெஸ்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். கண்ணன் ரவி குரூப்ஸ்னுடைய தயாரிப்புல ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷன்ல ஜெயுடைய நடிப்புல உருவாக்கிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டெக்ஸ்லா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா இருக்குது. அம்மு அபிராமி டியூப் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கவுன்ல அவங்க எடுத்துட்ட போட்டோ ஷூட்னுடைய போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல ஹரிசங்கருடைய டைரக்ஷன்ல பவன் கல்யாணுடைய நடிப்புல டிஎஸ்பியோடைய இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து உஸ்தாத் பகத் சிங். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். ரீசெண்டாக நடந்த அகாடமி அவார்டில் ஹஸ்பண்டோட கலந்துட்டு பிரியங்கா சோப்ரா அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஷிமரியில் பியூட்டிஃபுல்லான ஹால் பேக் நெக்கில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இன்னும் இது போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.